உள்ள வந்து குளுக்கோஸை கொண்டு போக முடியல. எப்படி கல்லீரலை சுத்தி கொழுப்பு படிஞ்சதோ அதே போல நம்முடைய கணையத்தை சுத்தியும் பான்கிரியாஸை சுத்தியும் வந்து கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்கு சர்க்கரை நோய் வந்து வர ஆரம்பிக்குது. இது ரெண்டுமே வந்து மாறி மாறி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கண்டிஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ப்ரீ டயபெட்டிக்ல தான் வந்து இருப்போம். இந்த கொழுப்பை குறைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிப்பும் குறைஞ்சிருது, பான்கிரியாஸில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் வந்து குறைஞ்சிருது. முதல் விஷயம் ஃபைன் கார்போஹைட்ரேட், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸு, நிறைய சுகர் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக நான் வந்து சுகர் போட்டுக்கிறேன், இல்லை ஒரே ஒரு கேக் சாப்பிட்டுக்கிறேன், இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுடைய சுகர் வந்து இம்மீடியட்டாக ஸ்பைக் ஆகும் பொழுது தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொழுப்பாக வந்து அது படிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் உணவு சாப்பிட்றதே ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் வந்து சாப்பிடணும். முதல்ல புரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க, பயறு வகைகளோ இல்லை வந்து வேக வச்ச கோழி முட்டையோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவதாக காய்கறிகள் வேக வச்சு எடுத்துக்கோங்க, நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. மூணாவதாக நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துக்கூடிய இட்லியோ தோசையோ வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுகர் வந்து 37% வரைக்குமே வந்து குறையும். மூணாவதாக நைட்டு டின்னரை சீக்கிரமாகவே வந்து எடுத்துக்கோங்க. நைட்டு நீங்கள் ஒரு 7 மணிக்கெல்லாம் உங்களோட ஃபுட்டை எடுத்துகிட்டு காலையில் 7 மணி வரைக்கும் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புல ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உடம்புல எக்ஸசிவாக இருக்கக்கூடிய சுகர் தான் வந்து யூஸ் ஆகும். அந்த சுகரும் முழுசாக குறைஞ்ச பிறகு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு, முக்கியமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே வந்து உடம்புக்கு தேவையான சக்தியாக வந்து மாற்றப்படும். ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளாக நீங்கள் நைட்டு சீக்கிரமாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு அப்புறமா உங்களுடைய காஃபியோ இல்லை வந்து நீங்கள் நார்மலாக என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நாலாவதாக, சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வந்து மெதுவாக நடங்க. சாப்பிட்ட பிறகு நீங்கள் நடக்கும் பொழுது இந்த சுகர் ஸ்பைக் ஆகிறதுக்கு உங்கள் உடம்புக்கு இன்சுலின் வந்து தேவை இருக்காது. ஸோ நீங்கள் நடக்கிறதுனால நேரடியாக தசைகளுக்கு வந்து அந்த சுகர் போயிடும். அஞ்சாவதாக, வாரத்தில் 3 நாளாவது தசைகளுக்கு பயிற்சி கொடுங்க. ஆறாவதாக, காலையில் ஊற வச்ச வெந்தயம் வந்து முளைக்கட்டை வச்சு எடுத்துக்கோங்க.